அடுத்து வீராண ஏரி போய் பார்த்தேன். வீராண ஏரி நம்முடைய முன்னோர்கள் சோழர்கள் வெட்டிய ஏரி. அந்த வீராண ஏரி அப்ப வெட்டின நேரத்தில் 47 அடி இருந்தது, இன்னைக்கு 20 அடி தான் இருக்கு, தூர்ந்து போயிடுச்சு. அப்படியே இங்க அதை தூர்வாரணும். இது வரைக்கும் ஆட்சி வந்து யாருமே அதுக்கு தூர்வாரல. இந்த அந்த தண்ணி வந்து நம்ம எங்க சென்னையில் நம்ம குடிக்கிற தண்ணி அதுதான். அது கூட அட்லீஸ்ட் அதுக்காவது தூர் வாங்குறாங்கன்னா அதுக்கும் தூர்வாரத்துக்கு இவங்களுக்கு மனசு கிடையாது. ஆனா கணக்கு எடையாவது 100 கோடி 200 கோடி கணக்கு வச்சுக்கிட்டு நாங்க முடிச்சிட்டோம் வேலையேன்னு. இந்த கடல்ல கல் கொட்டுவாங்க பாரு, அது மாதிரிதான். கடல்ல கல் கொட்டிட்டேன்னா கொடுத்துருவாங்க, பில்லு கொடுத்துருவாங்க. எங்கயா கல்லுன்னா கடல்ல கொட்டிட்டோம், நீ போய் பாரு. எப்படி போய் கடல்ல போய் பார்க்கறது? அடுத்தது கொள்ளிடம் ஆற்றில் அலக்குடின்னு ஒரு இடம் இருக்குது. அந்த அலக்குடியில தடுப்பணை கட்டணும்னு 2017 முதல்ல நான் போராட்டம் பண்ணேன். அதன் பிறகு 2022 அங்க மறுபடியும் போய் போடுறேன். அப்புறம் முதலமைச்சரை போய் பார்த்தேன். முதலமைச்சரும் அதிகாரிகளை கூப்பிட்டு வச்சு பண்ணுன்னு சொன்னாரு. இன்னைக்கு வரைக்கும் நடக்கல. இப்ப 3வது முறை போய் பாக்குறாங்க. ஏன் நான் அந்த இடத்துல தடுப்பணை கட்டணும்னா, கொள்ளிடம் ஆத்துல வந்து கடல்ல இருந்து உள்ள உப்பு நீர் உள்ள வருது. 22 கிலோமீட்டர் உள்ள வருது கடல்ல இருந்து தண்ணி. கொள்ளிடம் பிரிட்ஜ் நீங்க பார்த்திருப்பீங்களா, அந்த பிரிட்ஜ் வரைக்கும் தண்ணி வருது, கடல் நீர் வருது, உப்பு நீர் வருது. அப்போ நினைச்சு பாருங்க, அந்த அலக்குடி என்பது சுத்தி விவசாய பகுதி. நான் போய் அங்க என்கிட்ட முதல் கோரிக்கை என்ன வச்சாங்க தெரியுமா விவசாயிகள்? ஐயா எங்களுக்கு குடிக்கிறது தண்ணி கொடுங்க. விவசாயத்துக்கு இல்ல, குடிக்கிறது தண்ணி கொடுங்க. எங்க கொள்ளிடம் ஆற்று கரையில இருக்கின்ற விவசாயிகள் எங்களுக்கு குடிக்கிறது தண்ணி வேணும்னு கேட்டாங்கன்னா எவ்வளவு வெக்கக்கேடு, எவ்வளவு பெரிய ஒரு மோசடி நடந்துட்டு இருக்கு. 60 ஆண்டு காலம் ஆட்சி செய்கிறாங்களே, அது கூடமா அவங்கள பண்ண? முகத்துவாரத்துல ஒரு சின்ன தடுப்பணை கட்டினா கடல்ல இருக்க தண்ணி உள்ள வராது, அவ்வளவுதான். இது கூட பண்ண முடியாத ஐயா.